பால்வாடியிலேருந்து +2 வரைக்கும் இங்கே இருக்குதுங்க. இருக்கவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு. சோலார் லைட் வீட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவரை பற்றி சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரால் தங்கமான மனுஷன். இவர் அமைச்ச காற்றாலை மின் உற்பத்தி மூலமா மின்சார தன்னிறைவு மட்டுமில்லாம அரசாங்கத்துக்கு மின்சார விற்பனை, பசுமை வீடுகள், தடையற்ற குடிநீர், கொத்தடிமைத்தனம் ஒழிப்பு, வீடற்ற மக்களுக்கு வீடுன்னு நிஜமாவே ஓடந்துறை ஒரு கனவு கிராமம்னே சொல்லலாம். நகரத்தை நோக்கி கிராமங்கள் நகரும் இந்த குளோபலைசேஷன் உலகத்துல கிராமத்தை நோக்கி நகரவாசிகள் நகரும் அதிசயம் சண்முகத்தாலேயே சாத்தியம். இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சண்முகம் அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், லஞ்சம் இல்லாத நிர்வாகம் தான் வளர்ச்சியை காண முடியும். லஞ்சம் இருந்ததுன்னா வளர்ச்சியை நீங்க எத்தனை நூற்றாண்டுகளும் பண்ண முடியாது. தொலைநோக்கு பார்வையும் மக்கள் மீதான அக்கறையும் காரணமா சிறந்த தலைவனா உயர்ந்து நிற்கிற சண்முகம் அவர்களுக்கு இந்த விருதளிக்கிறது மூலமா ஓடந்துறை மாதிரி நிறைய கிராமங்கள் ஒளி பெறும். ஓடந்துறை அவருடைய ஒரு சின்ன கிராமத்தில் 850 வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு விண்ட் மில் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. Can we have standing ovation for this wonderful gentleman standing with us here? அனைவருக்கும் வணக்கம். கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும். அந்த கிராமங்கள் வளர்ச்சியடைகிற பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக இருக்கப்பட வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். சர்க்கார் கொடுக்குற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும் என்ற உண்மை. ஆகவே நீங்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகிற காலங்கட்டிலே ஒரு நல்ல இளைஞர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவருமே ஒரு நல்ல நிர்வாகிகளாக ஆகப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் இந்த நாடு உருப்படியாகும். இல்லைன்னா உருப்படியே ஆகாது. பால்வாடியிலேருந்து +2 வரைக்கும் இங்கே இருக்குதுங்க. இருக்கவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு. சோலார் லைட் வீட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவரை பற்றி சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரால் தங்கமான மனுஷன். இவர் அமைச்ச காற்றாலை மின் உற்பத்தி மூலமா மின்சார தன்னிறைவு மட்டுமில்லாம அரசாங்கத்துக்கு மின்சார விற்பனை, பசுமை வீடுகள், தடையற்ற குடிநீர், கொத்தடிமைத்தனம் ஒழிப்பு, வீடற்ற மக்களுக்கு வீடுன்னு நிஜமாவே ஓடந்துறை ஒரு கனவு கிராமம்னே சொல்லலாம். நகரத்தை நோக்கி கிராமங்கள் நகரும் இந்த குளோபலைசேஷன் உலகத்துல கிராமத்தை நோக்கி நகரவாசிகள் நகரும் அதிசயம் சண்முகத்தாலேயே சாத்தியம். இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சண்முகம் அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், லஞ்சம் இல்லாத நிர்வாகம் தான் வளர்ச்சியை காண முடியும். லஞ்சம் இருந்ததுன்னா வளர்ச்சியை நீங்க எத்தனை நூற்றாண்டுகளும் பண்ண முடியாது. தொலைநோக்கு பார்வையும் மக்கள் மீதான அக்கறையும் காரணமா சிறந்த தலைவனா உயர்ந்து நிற்கிற சண்முகம் அவர்களுக்கு இந்த விருதளிக்கிறது மூலமா ஓடந்துறை மாதிரி நிறைய கிராமங்கள் ஒளி பெறும்.